4. 1, 2, 3. 1, 2. Okay, just pulling front. 1. Okay. Coba muncul dari first round ya. Regular senja udah pernah. First round. Okay. Next, வந்து 5 steps of martial arts. Okay வா? Okay, first ஸ்ட்ரைட்டா நிற்கிறோம். நின்றுட்டு ஸ்டாண்ட்ஸோடு தான் பண்ணணும். ஸ்டாண்ட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கால் இப்படி எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு பிளாக் இந்த சைடு. ஓகேவா? ஃபஸ்ட் பாருங்க, காலை எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு இந்த சைடு பிளாக் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஃபஸ்ட் 1. ஓகே, தென் அதே காலை பாரு தூக்கணும். மேலே தூக்கிட்டு இந்த கையில் இப்படி ஸ்ட்ரைட்டாக பஞ்ச் பண்ணணும். ஓகே, பண்ணும்போது பார்க்கணும். 1, 2. ஓகேவா? அடுத்து பாரு, காலை தூக்கி வச்சு இல்லையா, இந்த காலை இறக்கி வச்சு இந்த சைடில் பாரு இப்படி இருக்கிற கையை எடுத்துட்டு இந்த கையை இப்படி கிராஸில் பஞ்ச் பண்ணணும். அப்பர் பாடி டர்னாக இருக்கணும், லோவர் பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே பாரு, நேராக நிற்கிறோம். 1, 2, 3. அடுத்து 4 பாரு, இதுதான் இருக்கு ஸ்டாண்ட்ஸ். 4 இந்த சைடு இப்படி தூக்கி வைக்கணும். வச்சுட்டு இழுத்து இப்படி உட்காரணும். 4. ஓகேவா? பாரு, 1, 2, okay, 3, again 4. ஓகே, இந்த 4 இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இங்கே தூக்கி வைக்கிறோம் இல்லையா, இப்படி இருக்கிறோம். இப்படி கிராஸில் போகுது, காலை எடுத்து வச்சு இழுத்து உட்காரணும். ஓகேவா? ஸ்ட்ரெச்சிங் நல்லா நீட்டாக. ஓகே, ஃபஸ்ட் ஹேண்ட் சைடா 1, 2, 3, again 4. இந்த ஸ்ட்ரெச்சிங் இழுத்து உட்காரணும். ஓகேவா? அடுத்து 5 எழுந்திருக்கணும். இந்த சைடில் பஞ்ச் பண்ணிடணும். இந்த ஸ்டெப்பு உட்கார்ந்த இடத்துல இது வந்து நீட்டாக பாடியை டியூன் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டம்தான். 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ நம்ம இதை ரைட்டில் பண்ணோமா, அதே 2 சைடு லெஃப்ட்லேயும் பழகணும். ஏன்னா ஒரு சைடு மட்டும் பழகிட்டு விடக்கூடாது. ஏன்னா டபுள் சைடு டபுள் இதை வந்து பழகி தான் ஆகணும். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த கால் எடுத்து வச்சோமா, இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த கால் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த காலை எடுத்து வச்சுட்டு இந்த காலை தான் தூக்கணும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்பில் இது இருக்கும்போது 1, 1, தென் அதே காலை தூக்கி பஞ்ச் பண்ணுறோம். 3வது வைக்கும்போது இந்த கிளாஸில் பஞ்ச் பண்ணிடுறோம். 4 எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணி உட்காடுறோம். இந்த ஸ்டிச்சிங் பண்ணி உட்காரும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு இந்த சைட் பஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சரி, 4 சைடும் வந்து நம்ம இப்போ பண்ணுறோம். இது வேணாம், இந்த போக போக இருக்கிற வீடியோவில் நம்ம பண்ணலாம். இப்போது இதுக்கு இது போதும்.
ஓகே ஓகே ஹிந்து பாய், பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது முன்னே ஸ்லோ, அதுக்கப்புறம் தான் ஸ்பீடாக ஆரம்பத்திலே செய்யக்கூடாது. ஸ்லோ அண்ட் ஸ்பீடு, ஸ்ட்ரக் ஆகுவாங்கங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்பீடு தான் பண்ணும். ஓகே பாய்.